ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு லாபானுடைய குமாரர் எங்களுக்கு தகப்பனுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருட்களினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தது போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாருடைய தேசத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேகாலையும் வெளியே தன் மந்தையிலிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உன் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். இந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு ரெண்டு பிள்ளைகள் அவர்களுக்கு இருக்கிறார். இந்த லாபானுக்கு 2 மகள்கள். 2 மகள்களையும் யாக்கோபுக்கு தான் அவன் திருமணம் பண்ணி கொடுத்தான். ஆனா இந்த யாக்கோபு கிட்டத்தட்ட 15 வருஷங்கள் யாருக்காக அவன் உழைச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, மாமனாருக்காகவே உழைச்சிட்டு இருக்கிறான். இவன் சம்பாரிச்சு கொடுத்தது மாமனாருக்காக. மாமனாரை வளர்த்தனா, மாமனாருடைய ஆட்டு மந்தை பெருகிறது. மாமனாருடைய 2 பிள்ளைகளையும் அவன் திருமணம் பண்ணுகிறான். அந்த வீட்டுல தனக்கு இருக்கிற மகன்களை விட யார அதிகமா நேசிக்கணும் தெரியுமா? அவன் லாபான் யார நேசிக்கணும் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. யார நேசிக்கணும்? இவனை தாங்க நேசிக்கணும், அவனை தான் நேசிக்கணும். ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஜீவனையே அதற்காக கொடுத்தான். சிங்கம் பட்சித்ததை, காடு பட்சித்ததை, நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதை தன்னுடைய மாமனாருக்கு கொடுத்தான். சொந்த மருமகனுக்கு சம்பளத்தை பேசினவன் தான் அந்த லாபான். அந்த மாமனார் சொந்த மருமகனிடத்துல பேசுறான். ஏடா, என்னுடைய பிள்ளைய தானே அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான், என்னுடைய பொண்ணு தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறான், அது 2 பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கிறானே. 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாத்தினான். இத்தனை நன்மையை அனுபவிச்சோம், இத்தனை நன்மையை செஞ்சோம். அந்த லாபானுடைய சகோதரர்கள் என்ன பேசுறாங்களாமா? என்ன பேசுறாங்க? எங்களுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு, சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இப்படி ஏதாவது சொன்னது உண்டா? சொல்லுங்க சொல்லுங்க, கேளுங்க. உண்டு உண்டு. அவ்வளவு தூரம் நன்மையை அனுபவிச்சீங்கல்ல. அவங்க ஏறி வர்றதுக்கு ஒரு படியா இருந்தாங்கல்ல. இன்னைக்கு இங்க இருக்கிற எத்தனை பேர் உங்க சுய கால நின்னீங்க? நான் சொல்றேன், ஒரு நாள் உங்க கணவனார் உங்களை நேசித்த கணவனார் தானே, ஒரு நாள் உங்களை நேசிச்ச மனைவி தானே, உங்களுக்காக ஜீவனே. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய கணவனார் ஜீவனோடு இருக்கிறதுக்கு காரணம் மனைவி காரணம். மனைவி அந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் கணவனார் காரணம். அவ்வளவு நன்மை செய்து அவ்வளவு நன்மையை வாங்கின அம்மா, அவ்வளவு நன்மையை வாங்கின அப்பா, அவ்வளவு நன்மையை வாங்கின சொந்தக்காரங்க இங்க இருக்கிற நிறைய பேர் தொழில முன்னேறதுக்கு, கோயம்புத்தூர் பட்டணத்துல நிற்கிறதற்கு காரணமானவங்க யார் தெரியுமாங்க? இங்க இருக்கிற ஒரு சொல்ல இன்னும் சொல்றேன் உங்களுக்கு, இந்த திருச்சபை கூட உங்களுக்கு காரணமா இருந்திருக்குங்க. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா நன்மை செய்தவர்கள். இந்த திருச்சபையில நீங்க நன்மை அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த திருச்சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்க பணத்தை ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்க தொழிலை ஆசீர்வச்சிருக்கிறாரா? உங்க குடும்பத்துல பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? சாகர வரையிலும் சச்சப் கார்டை குறித்து பேசக்கூடாதுங்க. நீங்க பேசக்கூடாது. நீங்க இன்னொரு திருச்சபைக்கு நீங்க போலாம், தப்பு இல்ல. இன்னொரு திருச்சபையில போய் ஊழியம் செய்யலாம், தப்பு இல்லைங்க. நன்மை செய்தவர்களுக்கு விரோதமா ஒரு நாள் கூட பேசிடக்கூடாது. நன்மை செய்தவர்களால் நீங்க காயப்படலாம். நீங்க ஒருவேளை காயப்படலாங்க. நன்மை செய்த ஒரு மனுஷன் உங்களை காயப்படுத்தலாம், உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம்.
ஒரு நாள் நன்மை செஞ்சு இன்னைக்கு உங்களை தூக்கி திரியலாம், உங்களை தூக்கி போட்டுடலாம், உங்களை வேண்டான்னு சொல்லலாம், உங்க இருதயத்தை காயப்படுத்தலாம். ஆனா அத்தனையும் மனசுக்குள்ள அடக்கி வச்சுட்டு அவங்கள பார்க்கும்போது பரவாயில்ல, கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்றவங்க தாங்க கர்த்தருடைய பிள்ளை. அவங்க உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் செய்த நன்மையை சாகர வரையில் நீங்க மறந்துடவே கூடாது. அப்படி மறக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு இல்லை. இன்னைக்கு நேற்றுக்கு அவர் நல்லவரா இருந்தாரு, இன்னைக்கு அவர் கெட்டவரா இருக்காரா? உங்களுக்கு இன்னைக்கு கெட்டவர் ஆயிட்டாரா? இன்னைக்கு வீட்டுக்காரர் கெட்டவர் ஆயிட்டாரா? இன்னைக்கு இந்த அம்மா கெட்டவராங்க ஆயிட்டாங்களா? இல்ல பிரதர், இல்ல இல்ல. என்னமோ ஒரு சூழ்நிலையில் அவங்க பேசிட்டாங்க. ஆனா நான் ஒன்று, நன்மையை வாங்கின மனிதரிடத்துல ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, என் வாயை திறந்து இத்தனை நன்மைகளை லாபான் வாங்கினான். அத்தனை நான் சொல்றேன், அவங்க பிள்ளைங்க சம்பாதிக்கலங்க, இவன் சம்பாதிச்சது. இவன் தான் அவங்க ஆட்டு மந்தை டெவலப் பண்ணி விட்டான். இவன் தான் அவருடைய வருமானத்தை பெருக்கி விட்டான். எல்லாத்துக்குமே காரணம் இந்த பயங்கரமாய் உழைக்கிறவன். அவ்வளவு வேலை செய்து அத்தனை தன்னுடைய குடும்பத்தை பார்த்த தன்னுடைய மருமகனை பார்த்து, உன்னாலதான் என் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நீ புடிங்கிட்ட, எங்க அப்பா ஒன்றும் இல்லாம விட்டுட்டேன்னு சொன்ன வார்த்தை யோசேப்பு கேட்டான். அதுக்கு அதே போல அதை அவங்க அப்பா கேட்டான அவங்க முகநாடி அடுத்த நாள் வேறுபடுது. ஓ, இவருக்கும் ஒரு புத்தி வேண்டாமா? ஏடா வாய முருங்க, அவன் வந்துடாண்டா நம்மளை டெவலப் பண்ணி விட்டான். நீங்க நம்ம வீட்டில் நடக்கிறதா சொல்றேன். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மாறிட மாட்டீங்க. யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து சொல்லும் போது, ஆமா உண்மைதான், ஆமா உண்மைதான், சரியா இருக்கும், அப்பவே நினைச்சேன். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லும் போது அவங்க அப்பாவாவது, அவன் தாண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டான், நீங்க என்னடா வேலை செஞ்சீங்க, அவர் அதிமுக வேலை செஞ்சாண்டா சொல்லல. முகநாடி வேறுபட்ட உடனே ஆண்டவர் அடுத்த நிமிஷமே சந்திக்கிறார். நான் சொல்றேன், அதாங்க கர்த்தர், அதான் கர்த்தர். நன்மை செய்தவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மட்டும் மறக்கவே மாட்டார். தீர்க்க தரிசனமா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். அவ்வளவு உழைச்சிருக்கலாம், அவ்வளவு ஜோம் பண்ணி இருக்கலாம், அவ்வளவு கண்ணீர் சிந்தி இருக்கலாம். ஒருத்தர்களை டெவலப் பண்றதுக்கு நீ எத்தனையோ பாடுகளை கூட நீங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை மறந்துட்டு உங்களை பேசுறாங்களா, உங்க மனதை புண்படுத்துறாங்களா, அது உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்களுடைய கணவனாரோ உங்க மனைவியோ, அடுத்த நிமிஷம் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் யாக்கோவை பார்த்து பேசுறார், டேய் கிளம்புடா, கிளம்பு, உன் டைம் முடிஞ்சிருச்சு. பேசிட்டான்ல அவனை பேசிட்டான்ல, எந்திரி நீ போ, நான் உன் கூட இருப்பேன். அதுவரையிலும் ஆண்டவர் பேசல, அப்ப பேசிட்டேன். சரி ஆண்டவரே, அவன் போய் மகள்களை 2 பேரையும் கூப்பிட்டு பேசினான். அம்மா இந்த மாதிரி அப்பாவுடைய முகம் நேற்றைக்கு இருந்தது மாதிரி இல்லை அப்படி சொன்ன உடனே 2 பொண்ணுங்களும் ஒன்று சேர்ந்து அவன் கிடக்கிறான். யாருக்கு விரோதமா இப்ப மாறிட்டாங்க சொல்லுங்க? ஆமா, தெரியாத எனக்கு அவங்க அப்பாவை பத்தி அப்பவே தெரியும். என் அப்பனும் சரியில்லை, என் அண்ணங்களும் உங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பாங்க. வரமாட்டேன், அப்பா விட்டெல்லாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தான்னா, எங்க அப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு உன்ன, நீ அனாதானே வந்த, எங்க அப்பா தானே உன்னை பார்த்தாரு, அப்படி இப்படின்னு கணவனார நேசிக்காம எங்க அப்பா தான் எங்களுக்கு வசதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இவன் லவ் பண்ணதுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லுங்க. அப்படி ஒண்ணு வந்திருந்தான்னா யோசேப்பு யாக்கோபு இடிஞ்சிருப்பாங்க. நீங்க எப்படி சிஸ்டர்? ஹலோ, எங்க அப்பா மாதிரி வருமா? எங்க அப்பா என்ன எப்படி வச்சிருந்தாரு தெரியுமா? எங்க அப்பா கிங்குங்க, எங்க அப்பா அப்படிங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு யாரு தான் அப்பா சொல்லுங்க? உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. அப்படி சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க அப்பாவை தான் நேசிக்கிறீங்க, யாரை நேசிக்கலையே? சீயோன் குமாரத்தியே, உன் தகப்பன் வீட்டை, பக்கத்துல சிஸ்டர்ஸ் மட்டும் கையை பிடிச்சு சொல்லுங்க. தகப்பன் வீட்டை, அப்பொழுது ராஜா உன் அழகிலே, சொல்லுங்க அல்லேலூயா. எங்க அப்பா, நம்ம நிறைய பேருக்கு நம்ம குடும்பத்தை இழுத்தாலே நமக்கு என்ன வரும் சொல்லுங்களேன்? நம்ம அப்பாவை பற்றி பேசினாங்கன்னு பாருங்களேன், அடுத்து 10 வார்த்தை லைனா உங்க அப்பா என்ன அடிக்கி வச்சிட்டாங்க அப்படின்னா மகர கண்ணமொழியெல்லாம் திரும்பிடும் நமக்கு. ஆனா இந்த 2 பேரும் யாக்கோபு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க. போலாம், நாங்க ரெடி. ஏமா உங்க அப்பா வெளியூர் போயிருக்கிறார், இப்பதான் ஆடு மயிர் கத்திரிக்க போயிருக்கிறார், பரவாயில்லையான்னு கேட்கறாங்க. பரவாயில்ல, எங்க அப்பாட்ட ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் அவனை பற்றி நமக்கு தெரியாது. அப்பா
இப்படியெல்லாம் மனைவி அமையணுங்க. சோத்திரம். எப்படி இருக்கும் பாருங்க. போலான்னு கிளம்பிட்டாங்க. கர்த்தர் அவனோடு இருந்தார். சொல்றாரு, லாபானை பார்த்து சொல்றாரு, டேய் என் பையனை சந்திக்க போற, நன்மையை தவிர அவன்கிட்ட வேற ஏதாவது தீமையை பேசுனீங்கன்னா உரிச்சிடும் உன்னை, நீ உயிரோட இருக்க மாட்ட. என் பையனே நீ பேசுறியா? போரு அமைதியா சாந்தமா பேசிட்டு நீ பாட்டுக்கு. அவன் சொல்றான், லாபான் யாக்கோபை பார்த்து சொல்றான், நான் வர்ற வழியில உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை சந்தித்தார். சந்தித்து என்ன சொன்னார்னா, நன்மையை தவிர வேற ஒன்னையும் அவன்கிட்ட. அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லு. இன்னும் கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஒரே ஒரு வார்த்தையினால இந்த யாக்கோபு அவனுக்கு எதிரியாய், அப்படின்னா இவனால ஆசீர்வாதம் பண்ணதெல்லாம் அவனுக்கு இல்லாம தனித்து விடப்பட்டவனாய் லாபான் மாறிவிட்டான். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருங்க. நம்மால் அப்படின்னா நமக்கு பிரயோஜனமான நிறைய பேரை கூட நம்மை விட்டு எடுத்து விட பண்ணும். பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம பேசுகிற வார்த்தையினால நமக்கு பிரயோஜனமான ஒரு நபர் நம்மை விட்டு எடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை கடந்து வரும். அல்லேலூயா. இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கரூரில் என்ன தம்பி ஒருத்தன் ஒர்க் பண்ணான். அவன் ரொம்ப நல்ல தம்பி, ஒரு ஒர்க் பண்ணாவன் நம்ம சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி. அப்போ அந்த கரூரில் அவன் ஒரு பெரிய ஓனர் இடத்துல ஒர்க் பண்ணான். அப்போ என்கிட்ட வந்து ஒரு நாள் சந்தித்து பேசும்போது சொன்னான், பாஸ்டர் என் ஓனர் உலகத்தான் தான் பாஸ்டர், ஆனால் அவன்கிட்ட படிக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னாரு. என்னடா தம்போ இப்படி என்ன அப்படின்னு கேட்டபோது சொன்னான், இல்லை பாஸ்டர் 18 வருஷமாக ஒர்க் பண்ண ஒருத்தன் திடீர்னு ஒரு 2 லட்சம் ரூபா அவர் கொடுத்த பணத்தை ஒரு இடத்துல கட்டாம அப்படியே கை மாத்திட்டான் பாஸ்டர். அவர் கணக்கு எடுத்து பார்க்கும்போது 2 லட்சம் ரூபா கம்மி ஆகுது. அந்த 2 லட்சம் ரூபா கம்மி ஆகும்போது யார் கையில கொடுத்தேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. வேலை செய்யறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டாரு, யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. சிசிடி கேமரா ஓபன் பண்ணி பார்த்தா அவன் தான் அதை கையில வச்சான், அவன் தான் கொண்டு போகல, அவன் தான் செலவு பண்ணான்னு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா அந்த 2 லட்சம் ரூபாய் திருடின அந்த பையனை தனியா கூப்பிட்டு அவனோட பேசி, எப்பா எங்களுக்கு இப்போ வேலை ஸ்தலத்தில் நிறைய ஆட்கள் இருக்கு, அதனால இப்போ வேலைக்கு ஆள் தேவையில்லை, எனக்கும் கொஞ்சம் பிஸ்னஸ்ல நஷ்டமா இருக்கு, உனக்கு தேவைப்பட்டா உன்னை நான் திரும்ப கூப்பிடுறேன், உன் அமௌண்ட்டை நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச மொத்த பணத்தையும் அவன் கையில கொடுத்து, நீ இதுவரையிலும் எங்க கம்பெனிக்கு நீ ரொம்ப நல்லா உழைச்சப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீ எங்க போனாலும் நல்லா இருப்பப்பா, கடவுளை நான் நல்லா வைப்பாரு, நான் ஏதாவது தேவை என்ன உன்னை கூப்பிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமா அனுப்பி வச்சிட்டாரு பாஸ்டர். அவன் திருடினதை குறித்து கேட்கல, சிசிடி கேமராவை காமிக்கல, எத்தையுமே அவனிடத்துல காமிக்கல, அழகா நீட்டா அவனிடத்துல பேசிட்டு சரிப்பா நீ போயிட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பிவிட்டார். உடனே நான் போய் அந்த சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அவன் தான் 2 லட்சம் ரூபா திருடுறேன்னு சிசிடியில் பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியுது சார், ஏன் சார் இப்படி விட்டீங்க அப்படின்னு கேட்டா, இல்லப்பா அவன் மிஷின் ஆப்ரேட் பண்றவன் என்னைக்காவது ஒரு நாள் அவனுடைய உதவி நமக்கு, இப்ப 2 லட்சம் ரூபாய் அவன்கிட்ட கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, அவனை 2 வருஷம் இங்க வச்சு வேலை செய்தாதான் 2 லட்சம் ரூபாய் நம்ம வாங்க முடியும். அந்த 2 வருஷத்துல அவன் மன நிம்மதி இல்லாம தான் இங்க வேலை செய்ய போறான். 2 லட்சம் ரூபாய் எனக்கு இப்ப பெரிய விஷயம் இல்ல, அவன் திருடன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதனால அவனை பகைக்காம அவனை மெதுவா அப்படியே அனுப்பி விட்டுறலாம், அவன் போட்டு அவன் பொழைச்சிக்கட்டும். ஆனா இனி நமக்கு அவன் விஷயத்துல நம்ம இன்னைக்கு கண்ணும் கருத்துமா இருந்துருவோம். ஒரு பாடத்தை அவன் கற்பிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறான் அப்படின்னா அழகா அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்ப வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம ஒரு மனுஷன். அவனால எத்தனையோ உதவிகளை நம்ம வாங்கிட்டோம், அவன் எத்தனையோ நமக்கு கம்பெனி ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், போயிட்டு வரட்டும் பரவாயில்ல. ஒரு உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குமையானா நமக்கு ஏங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லை? நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எல்லாரும் எடுக்க போறோம். நான் மனம் பதறி ஒரு வார்த்தையும், சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மனம் பதறி ஒரு வார்த்தையும் பேசவே மாட்டேன்.